நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் யாரை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பெத்லகேமிலே பிறந்த அந்த குழந்தையாகிய இயேசுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஏன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலாயிருக்கிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். எல்லா பிரச்சனைக்கும் இயேசு கிறிஸ்து காரணர் அல்ல. எல்லா பிரச்சனைக்கும் இயேசு கிறிஸ்து பதிலாயிருக்கிறார், ஆன்சராயிருக்கிறார், தீர்வாயிருக்கிறார். ஆமென். ஆகையால் தான் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று இங்கே அவர் சொல்லுகிறார். அவர்தான் பாவ பிரச்சனைக்கு பதிலாயிருக்கிறார், சாப பிரச்சனைக்கு பதிலாயிருக்கிறார், தரித்திர பிரச்சனைக்கு பதிலாயிருக்கிறார், கடன் பிரச்சனைக்கு பதிலாயிருக்கிறார், குடும்ப பிரச்சனைக்கு பதிலாயிருக்கிறார், தீம பிரச்சனைக்கு பதிலாயிருக்கிறார். செய்வனைகள், பிள்ளி சுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகள், இந்த பிரச்சனைகளுக்கு அவர் பதிலாயிருக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பின் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக, உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே எனக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே, இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே, என்னுடைய வாயினாலே நீரே என்னுடைய ஆண்டவர் என்று நான் அறிக்கையிடுகிறேன். என் உள்ளத்திலே வாரும், என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், புது வாழ்வை எனக்கு தந்தருளும், என்னை சுகமாக்க, என்னை விடுதலையாக்கும் என்று அழைப்பு கொடுப்பீர் என்று சொன்னார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யான சமாதானத்தை தருவார், பாவ மன்னிப்பை தருவார், வாழ வைப்பார், அநேருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. உங்கள் நிமித்தம், உங்களுக்காக, உங்கள் சார்பாக அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. கடந்த பல வாரங்களாக ரிடம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை, வறுமையின் சாபத்திலிருந்து மீட்பு என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே இப்பொழுது இந்த போதனையின் 2ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 2ஆம் பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், த கிராஸ் ஆஃப் கால்வரி அண்ட் ரிச்சஸ் லைஃப். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வு. இலக்காரங்களை வைத்து சொல்லுவோம். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். ஆமென். இதிலே கடந்த வாரத்திலே நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், செழிப்பின் ஆவியானவரை குறித்து நாம் பார்த்தோம். செழிப்பின் அபிஷேகம், செழிப்பாக்குகிற அபிஷேகம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆவியானவருடைய அபிஷேகம் எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆவியானுடைய அபிஷேகம் என்ன நோக்கத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது? ஆவியானவர் என்ன நோக்கத்துக்காக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார்? பல நோக்கங்களுக்காக நமக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அதில் ஒரு முக்கியமான நோக்கம் என்ன என்பதை குறித்து தான் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். யாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி? தரித்திரருக்கு, ஏழைகளுக்கு, வறுமைக்காரர்களுக்கு, கடன்காரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். அப்ப அபிஷேகம் எதற்காக? 10 அடி மேலே எங்கேயும் குதிக்கிறதுக்கு இல்லை.
அபிஷேகம் எதற்காக? சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக. எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக? குறிப்பாய் தரித்திரத்திலே வாழுகிறவர்களுக்கு. ஆமென். அவர்களெல்லாம் வாழ்வடைவதற்கு, அவர்களெல்லாம் பாருங்க செழிப்படைவதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நன்மை செய்வதற்காக அபிஷேகம், குணமாக்குவதற்காக அபிஷேகம், குடும்பங்களை கட்டி எழுப்புவதற்காக அபிஷேகம், குடும்பங்களை வாழ வைப்பதற்காக அபிஷேகம். நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அபிஷேகம் என்கிற மாத்திரத்தில் கிறிஸ்தவ சபைகளில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு விழுந்து அங்கிட்டு விழுந்து கட்டி உருண்டு பாயை கிழிச்சு பைபிளை கிழிச்சு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸில் அவுந்து விழுந்து என்னென்ன சேட்டைகள் செய்யணுமோ அவ்வளோ சேட்டை என்ன செய்கிறது செஞ்சு பிடிச்சி கடைசியில் ஆவியானவர் என் மேலே இறங்கினார், அதனால தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு ஆவியானவர் மேலே பலிகளை செய்கிறது போடுறது. புரிந்து கொள்ளுங்கள் சில காரியங்கள்லாம். வாயத்துறதுனால அந்நிய பாஷையிலிருந்து ஜெபிக்கிறது அது தவறு கிடையாது. ஆமென். கிடந்து உருண்டு ஒரு கலவரம் நடந்த மாதிரி இருக்குது பாரு சபைக்குள்ள. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கலவரமே நடந்தது மாதிரி இருக்குது பாருங்க. மக்கள் நினச்சிக்கிட்டாங்க இதுக்கு தான் அப்படின்ற மாதிரி, இப்படித்தான்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அப்படி இல்லை. அருமையானவர்களே கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எதற்காக? தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, நன்மை செய்வதற்காக, குணமாக்குவதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். அபிஷேகம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, நன்மை செய்வதற்காக, ஜனங்களை குணமாக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். என்ன நோக்கத்துக்காக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆமென். பிறகு ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் பார்த்தோம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். எது முறிந்து போம்? அபிஷேகத்தினால் என்ன செய்து போகும்? நுகம் முறிந்து போகும். என்ன நுகம் முறிந்து போகும்? வியாதி என்கிற நுகம், தரித்திரம் என்கிற நுகம், சாபம் என்கிற நுகம், கடன் பிரச்சனை என்கிற நுகம் என்ன செய்து போகும்? முறிந்து போகும். ஆமென். பிறகு ஏசாயா 32:15 நாம் வாசித்தோம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது ஊற்றப்பட்ட பின்பு, அபிஷேகம் ஊற்றப்பட்ட பின்பு வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அப்ப அபிஷேகம் ஊற்றப்படுவதனுடைய நோக்கம் என்ன? வனாந்தர வாழ்க்கை செழிப்பாய் மாறுவதற்காக, தரித்திர வாழ்க்கை ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கையை மாறுவதற்காக, ஏழ்மையான வாழ்க்கை உயர் ரகமான வாழ்க்கையாய் மாறுவதற்காக, வியாதியின் வாழ்க்கை சுகமுள்ள வாழ்க்கையாக, ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையாய் மாறுவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஆகவே ஆவியானவர் யார் என்றால், ஆவியானவர் செழிப்பாக்குகிற ஆவியானவர். அபிஷேகம் எதற்காக? செழிப்படைவதற்காக. ஆமென். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நாம் சத்தியவேதத்திலே ஆழமாய் பார்க்க போகிறோம். சத்தியவேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். இவர்கள் யார் என்றால், இவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் யார்? ஆபிரகாமின் சந்ததியார்கள். ஆபிரகாமின் சந்ததியைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சத்தியவேதம் அழைக்கிறது. யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களும், யாக்கோபுடைய 12 குமாரர்களும், அவருடைய மருமக்கள்மார்களும், அவருடைய பேரம்பேத்திகள் எல்லாரும் சேர்ந்து எகிப்திலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே குடியேறினார்கள். அதாவது யோசேப்பு அங்கே பிரதமராக இருக்கும் பொழுது எகிப்து தேசத்திலே இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? போய் குடியேறினார்கள். கிட்டத்தட்ட 70 பேர்லேருந்து 75 பேர் அங்கே குடியேறினார்கள். ஏன் பாஸ்டர் 70 பேர்லேருந்து 75 சொல்கிறீங்க? கரெக்டாக 70 சொல்லலாம்ல, 75 சொல்லலாம்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் 75 பேர்னு போட்டிருக்குது, இன்னொரு இடத்துல 70 பேர்னு போட்டிருக்கிறது. அதை ஒரு கால்குலேஷன் பண்ணி கணக்கு சொல்கிறாங்க. அது இப்போ கணக்கு சொன்னால் டைம் போயிடும், அதனால் அதை நான் நிறுத்திடுறேன். நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்லி என்ன செஞ்சுக்கோங்க வச்சுங்க. 70 பேர்லேருந்து 75 பேர் எங்கே போகிறாங்க? எகிப்து தேசத்துக்கு
குடியேறி போகிறார்கள். பிற்பாடு என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த 70 பேரிலிருந்து 75 பேரும் பழுகி பெருகுகிறார்கள். பிள்ளைகளை பெற்றெடுத்து, பேரப்பிள்ளைகளை பெற்றெடுத்து, பாருங்க, திருமணம் முடித்து பாருங்க, இவர்கள் பழுகி அப்படியே பெருகி கொண்டே போகிறார்கள். அது மாத்திரமல்ல, யோசேப்பை அறியாத வேறொரு பார்வோன் ராஜா அங்கே ஆட்சியிலே அமர்கிறான். இவர்கள் எல்லாரும் பாருங்க, கிட்டத்தட்ட 430 வருஷங்கள் அங்கே அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷங்கள் அங்கே அடிமைகளாக இருந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக மோசே என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பி அவனை தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவனை போய் பயன்படுத்தி அந்த ஜனங்களை அங்கிருந்து என்ன செய்கிறாரு, வெளியே கொண்டு வருகிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் என்று யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிறகு யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை விடுதலையாக்கவும் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இதன் பிறகு தேவன் மோசேயையும் ஆரோனையும் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அங்கே இருந்து வெளியே கொண்டு வருகிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் 51ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் அணி அணியாய் புறப்பட்டு வெளியே வந்தார்கள். அணி அணியாய் புறப்பட்டு வெளியே வந்தார்கள். கவனிங்க, அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு வந்தபோது என்ன நடந்தது, அதை குறித்து தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். அவ்வாறு அவர்கள் வெளியே புறப்பட்டு வந்தபோது என்ன நடந்தது தெரியுமா? வாசிங்க. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தேமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்தையும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். 22 வாசித்துருங்க. பகலில் மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்களை வழி நடத்த இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாகி இப்போ வெளியே வந்து விட்டார்கள். சுக்கோத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே நடக்கிற காரியம் என்ன? அவர்களை இரவும் பகலும் வழி நடத்துவதற்கு கர்த்தர் என்ன பண்ணினாரா? பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்தாராம், அவர்களை வழி நடத்துவதற்காக. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்களை வழி நடத்த. எல்லாரும் சொல்லுங்க, அவர்களை வழி நடத்த. அவர்களை என்ன செய்ய? அப்படி அனாதையை விட்டுற. அனாதையா? ஏப்பா, என்னை நோக்கி ஜெபம் பண்ணீங்க, என்னை நோக்கி கூக்குரலிட்டீங்க, உங்கள் வேதனையில் நான் பார்த்தேன், சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லி இந்த பார்வோன் ராஜா கையிலிருந்து நான் விடுதலையாக்கி வெளியில் கொண்டு வந்துட்டேன், இனி பழச்சா பழைக்காட்டினா எப்படியோ போங்க அப்படின்னு கர்த்தர் விட்டுட்டாரா? கர்த்தர் யார் என்பதை சத்தியவேதத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அதை எதை விரும்புகிறார், அவர் எதை ஆசைப்படுகிறார், அவருடைய உள்ளம் எதனாலே நிரம்பி இருக்கிறது என்பதெல்லாம் சத்தியவேதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே அவர்களை வழி நடத்த என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, எதற்கு நேராக இவர்களை வழி நடத்த? அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப, இப்போ உங்களை ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகிறாரு வச்சுக்கிறோம், அட்ரஸ் தெரியல, போய் கேட்குறீங்க, உடனே அவர் சொல்கிறாரு, நான் அங்கே தான் போகிறேன், வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்ல வேலைக்கு ஒரு மனுஷன் கிடைச்சாரு, நம்ம அட்ரஸை தேடி அலையணுமே, நல்ல வேலைக்கு ஒருத்தர் வந்துட்டார், நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டாரு, சரி அவர் பின்னாலே நம்ம போவோம் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. கூட்டிகிட்டு போனாலும் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாரு, எப்படி இருக்கும்? கூட்டிகிட்டு போன ஆள்
எங்கே கொண்டு விட்டாருன்னு எப்படி இருக்கும்? பாவி பைய நல்லா இருப்பானா அவன், விசால வாயை மூடிட்டு சும்மா கூட இருந்திருக்கலாம். அந்த ஆள் எனக்கு தெரியல கூட போயிருந்திருக்கலாம். இப்படி கொண்டு வந்து விட்டுட்டானே. ஏன்னா திருப்பி ரிட்டன் ஆகி வர்றதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும்னு எப்படி இருக்கும்? இனி திருப்பி ரிட்டன் வந்து கண்டுபிடிச்சி மறுபடியும் போகிறதுக்குள்ளேயும் என்ன எவ்வளோ வேதனை, எவ்வளோ வலி, எவ்வளோ நேரங்கள் காலங்கள் போயிடும். அப்போ இந்த வழி நடத்துறது என்பது எவ்வளவு முக்கியம். இங்கே விஷயம் என்னன்னா, அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தாராம்? கொடுத்தாராம். சரி இருக்கட்டும். எதற்கு நேராக வழி நடத்த? அது ரொம்ப முக்கியம். எதற்கு நேராக வழி நடத்த தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான அந்த கானான் தேசத்துக்கு, அந்த செழிப்பான தேசத்துக்கு, காஞ்சு போன வறண்டு போன சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒண்ணுமில்லாத தேசத்துக்கு நேராக கிடையாது, செழிப்பான தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அந்த கானான் தேசத்துக்கு நேராக வழி நடத்த கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரு? மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் என்ன செய்திருக்கிறாராம்? கொடுத்திருக்கிறாராம். சரி, இங்கே நாம் பார்க்கிறோம் அவர்களை வழி நடத்த என்று. அவர்களை அந்த மேகஸ்தம்பம் விட்டு விலகவும் இல்லை, கடந்து செல்லவே இல்லை என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். 22 வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து என்ன செய்யவில்லை? என்ன ஆச்சரியமா இருக்குதுங்க. ஜனங்களிடத்திலிருந்து என்ன செய்யவில்லையாம்? விலகி போகவில்லையாம். மேகஸ்தம்பம் விலகி போகல, அக்கினி ஸ்தம்பம் விலகி சரியா இரவு நேரத்தில் என்ன வந்துடுது? என்ன வந்துடுது? அக்கினி ஸ்தம்பம் வந்துடுது இரவு நேரத்தில். பகல்ல மேகஸ்தம்பம் சரியா வந்துடுது. கவனிங்க, இங்கே மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த மேகஸ்தம்பமும் இந்த அக்கினி ஸ்தம்பமும் யாருக்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை எதற்கு நேராக வழி நடத்துகிறார் என்றால், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துக்கு நேராய் வழி நடத்துகிறார். ஆமென். நன்மையும் விசாலமுமான தேசத்துக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனவே அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம எதற்கு நேராய் வழி நடத்துகிறார் என்றால், செழிப்புக்கு நேராய் வழி நடத்துகிறார். சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரே வனாந்திரம் பிரதர். வனாந்திரம் பிரதரா? என்ன வனாந்திரம் பிரதர்? இன்னைக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. பாட்டு பாடுறது ராகமா, வனாந்திர வாழ்க்கையில் அடியினை கத்து நடத்தி கொண்டு போயின்னு வந்தார். கஞ்சிக்கு வழி இல்லாமல் கிடந்தேன். இந்த இஸ்ரேல் மக்கள் கஞ்சிக்கு வழி இல்லாமல் கிடந்தாங்களா வனாந்திரத்தில்? கொஞ்சமாவது யோசிக்கணும், கொஞ்சமாவதும் யோசிக்கணும். ஆகவே அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை செழிப்பின் வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துகிறார். அந்த வேளையிலே தான் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வறட்சியின் பாதையில் என்ன செய்ய மாட்டார்? வழி நடத்த மாட்டார். வறுமையின் பாதையிலே வழி நடத்த மாட்டார். தரித்திர பாதையிலே வழி நடத்த மாட்டார். ஏழ்மையின் பாதையிலே அவர் என்ன செய்ய மாட்டார்? வழி நடத்த மாட்டார். எனவே இவர்களை கொண்டு பாருங்க, போய் சேர்க்கிற வரைக்கும், இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். இந்த இஸ்ரவேல் மக்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் மேகஸ்தம்பமும் இவர்களை விட்டு போகல, அக்கினி ஸ்தம்பமும் இவர்களை விட்டு என்ன செய்யல, போகல. ஆகையால் தான் நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். அவர் நம்மை செழிப்புக்கு நேராக என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் என்னை செழிப்புக்கு நேராக வழி நடத்துகிறார். பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கைக்கு நேராக
வழி நடத்துகிறார். நலமும் விசாலமுமான வாழ்க்கைக்கு நேராக என்னை வழி நடத்துகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அநேக பெந்தைக்கோஸ்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை வனாந்திர பாதையிலே என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். கஷ்டத்தின் பாதையிலே அடியேன் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். இந்த இடுக்கமான பாதையின் வழியாக என்ன செய்கிறார்? என்னை வழி நடத்துகிறார் என்று அநேக பெந்தைக்கோஸ்து மக்கள் சொல்லுகிறார்கள். ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நாம் அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பதில், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எங்க வழி நடத்தினாரு? வனாந்திர பாதையிலே வழி நடத்தினார். கானான் தேசம் அங்க இருக்குது, எகிப்து தேசம் இங்க இருக்குது. இதுக்கு இடையில என்னதான் இருக்குது? வனாந்தரம் தான் இருக்குது. இவங்க வனாந்தரத்தில் தான் செஞ்சிருந்தாங்க, தங்கி இருந்தாங்க. ஆகவே இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை வனாந்தர பாதையிலே வழிநடத்தவில்லையோ, கர்த்தர் அடியேனையும் எதிலே வழி நடத்துகிறார்? வனாந்தர பாதையிலே. எஸ், நான் ஒத்துக்கிறேன். அவங்கள கர்த்தர் செஞ்சாரு, வனாந்தர பாதையில தான் வழி நடத்தினாரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா கர்த்தர் இவரை வனாந்திர பாதையில தான் வழி நடத்தினாரே தவிர அவங்க வனாந்திர வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை என்று சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வனாந்திரத்துல இருந்தாங்க, இருக்கிறது வனாந்திரம் தான். ஆனா ஒரு நாளும் பட்டினியா கிடக்கலையே, ஒரு நாளும் பட்டினியா கிடக்கலையே. இவர்கள் யாருமே பசியிலையும் பட்டினியிலையும் தரித்திரத்திலையும் ஏழ்மையிலையும் நிர்வாணத்திலையும் பஞ்சத்திலையும் வாழலையே. வனாந்திரத்தில் செழிப்பான வாழ்க்கையில் இவங்க அனுபவிச்சாங்க. ஆனால் நீங்கள் வனாந்திர வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒன்றுமில்லாமல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இருக்கிறீங்களா? பெஸ்டான சாப்பாடை சாப்பிட்டாங்க இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில். பெஸ்டான தண்ணீர் என்ன செஞ்சாங்க இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில்? குடிச்சாங்க. பெஸ்டான இறைச்சியை வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்கள் சாப்பிட்டாங்க. உடுத்தின ட்ரெஸ் கிளியவே இல்லை. 40 வருஷமா ட்ரெஸ் கிளியலாங்க. நீங்க எந்த கார்மெண்ட்ஸில் போய் நீங்க எடுத்தாலும் 6 மாசத்துக்கு மேல தாங்க மாட்டேங்குது, புருன்னு கிழிச்சு. கர்த்தர் பாருங்க ட்ரெஸ்ஸை கிளியாமே பார்த்துக்கிட்டாரு. செருப்பு தேயவே இல்லையாங்க 40 வருஷமா வனாந்திரத்தில். இன்னைக்கு வாங்கினா 3 மாசத்துக்கு மேல என்ன செய்ய மாட்டேங்குது செருப்பு. அப்படி ஒரு காலம் வந்து எவ்வளவு நல்லா இருக்குன்னு சிலர் யோசிக்கிறாங்க. 40 வருஷத்துக்கு அப்பா இந்த செருப்பு வந்துச்சு பிய்யாம. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல தான் இருந்தாங்க. ஆனா ஒரு தூசி அளவு கூட வனாந்தர வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கவில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் மேகஸ்தம்பமாயிருந்து அக்கினி ஸ்தம்பமாயிருந்து அவர்களை வழி நடத்தினார். ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். என்னமோ ஒரு காரியத்தை சொல்றீங்க அவனிங்க. மேகஸ்தம்பம் பகல்ல கரெக்டா வந்துருச்சு, இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பம் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? கர்த்தர் மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அனுப்பிச்சாரு. அந்த வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை என்ன செய்ய முடியாதான், தாங்க முடியாதான். கொதிக்குமாம் பாருங்க, பயங்கரமா கொதிக்குமாம் பாருங்க. இன்னைக்கும் சொல்றாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிட்டு வர்றவங்க ஏசி பஸ்ஸே கொதிச்சிருமா, அந்த மாதிரி இருக்குமா பாருங்க. அந்த வனாந்தரம் எவ்வளோ ஏசி ஹை லெவலில் வச்சாலும் அப்படியே அந்த மாதிரி இருக்குமா பாருங்க இன்னைக்கும் கூட. அதனால கர்த்தர் பாருங்க 30 லட்சம் இஸ்ரவேல் மக்கள், எத்தனை மக்கள்? 30 லட்சம் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் கூடாரத்தில் தங்கி இருக்கிறாங்க. 30 லட்சம் மக்களுக்கு கர்த்தர் ஏர் கண்டிஷனை போட்டு விட்டாரு. ஷார்ட்டா சொன்னா ஏசியை போட்டு விட்டாரு. என்ன போட்டு விட்டாரு? நீங்க 10க்கு 10 ரூமுக்கு ஏசியை போடுறதுக்குள்ளே 40,000 50,000 செலவழிக்க வேண்டி இருக்குது. ஏன்னா என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அதுவும் இஎம்ஐல அந்த எம்ஐலாம் வாங்க வேண்டி இருக்குது. கர்த்தர் பாருங்க இலவசமா 30 லட்சம் பேருக்கு என்ன செஞ்சாரு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏசி போட்டிருக்கிறவளே நீ பரலோகம் போக மாட்டாய். ஏசி போட்டிருக்கிறவளே ஏசியில நீ தூங்குகிறாய், பெட்ல தூங்குகிறாய். என் பாய் போதாதா உனக்கு? ஏப்பா உனக்கு தான் இல்லைன்னா அவங்களே நிம்மதியை தூங்க விடுப்பா. பாஸ்டரே அவங்களே நிம்மதியை தூங்க விடுங்க. உங்களுக்கு தான் பாய் இல்லைன்றக்காண்டி அடுத்து உங்க பாயில் தூங்கக்கூடாதா?
உங்களுக்கு தான் பெட் இல்லைன்றக்காண்டி அடுத்தவங்க பெட்டில் தூங்கக்கூடாதா? உங்களுக்கு தான் ஏசி இல்லைன்றக்காண்டி அடுத்தவங்க ஏசியில் தூங்கக்கூடாதா? இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? 30 லட்சம் மக்களுக்கு ஏக்கர் கணக்கில் ஏசியை போட்டு விட்டார். ஹல்லேலூயா. அதனால் ஏசி ரூமில் வச்சிருக்கிறவங்க நல்லா சந்தோஷமாக தூங்குங்க. குற்ற உணர்வோட என்ன செய்யாதீங்க யாரும். கர்த்தாவே வருகையில் விட்டுட்டு போயிடாதுமையா அப்படிலாம் ஜெபம் பண்ண வேணாம். நல்லா தூங்குங்க. தோத்திரம் பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. செழிப்பின் ஆவியானவர் ஏசி நினைச்சிருக்கிறாரு, உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சந்தோஷமான செய்யுங்க, தூங்கி எந்திரிங்க. ஹல்லேலூயா. ஏர் கண்டிஷன், ஆமென். ஹீட்டர் வேணும்ன்றவங்க போட்டுக்குங்க. ஆகவே ஆவியானவர் ஜனங்களை செழிப்புக்கு நேராக என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அவங்க இருந்தது வேணா வனாந்தரத்தில் இருக்கலாம், ஆனா வனாந்தர வாழ்க்கை என்ன செய்யல, அவங்க வாழல. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், கஞ்சிக்கு வழி இல்லாமல், உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல், போட்டுறதுக்கு செருப்பு இல்லாமல், சாப்பிட்றதுக்கு இறைச்சி இல்லாமல், குடி தண்ணிக்கெல்லாம் இல்லாமல் பக்கத்து தேசத்திலலாம் போய் வரிசையில் நின்னாங்க. அப்படி கதையில் என்ன செய்ய முடியாது, நீங்கள் வாசிக்கவே முடியாது. கண்மலையிலிருந்து தண்ணி என்ன செய்யுது, வெளியில் வருது, இறைச்சி வந்து விழுகுது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கரெக்டாக 40 வருஷமாக மண்ணா கொட்டுது. 40 வருஷங்க மண்ணா கொட்டுது. இருந்தது வனாந்தரம், நான் வாழ்ந்த வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை. ஆவியானவர் இவர்களை அப்படிப்பட்ட பாதையில் என்ன செய்தார்? வழி நடத்தினார். ஆமென். எனவே ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். அவர் நம்மை செழிப்புக்கு நேராக என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். ஆவியானவர் என்னை செழிப்புக்கு நேராய் வழி நடத்துகிறார். ஆமென். ஆவியானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அவர்களை செழிப்புக்கு நேராக வழி நடத்தினார்னா உங்களையும் அப்படித்தான். ஆமென். நீங்களும் உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பீர்கள். ஆவியானவர் உங்களோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். ஓகே, இன்னொரு உதாரணத்தை நாம் சத்தியவேதத்தில் பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமி ஆனது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். தேவ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலம் என்பது தண்ணீர். தண்ணீர் மேலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். ஹோலி ஸ்பிரிட் மூவிங் ஆன் த வாட்டர். ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டு இருந்தார். இந்த வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியானது, இப்ப நாம் உட்கார்ந்திருக்கிற இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாயிருந்தது. 3 காரியங்கள்: இருள், ஒழுங்கின்மை, வெறுமை. இந்த 3 தான் இந்த பூமியில இருந்தது. இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த பூமி எப்படிப்பட்ட பூமியாக இருந்தது என்று. எப்படிப்பட்ட பூமியாக இருந்தது என்றால் இருளான பூமியாய் இருந்தது. ஒழுங்கே இல்லாத பூமியாய் இந்த பூமி இருந்தது. 3வதாக ஒன்றுமே இல்லாத பூமியாக இந்த பூமி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற இந்த செடி கொடி மரங்கள் பழங்கள் பயிர் வகைகள் கிழங்கு வகைகள் எதுவுமே அன்னைக்கு என்ன செய்யலை, இல்லை, ஒன்றுமே இல்லாத வெறுமையான பூமியாக இருந்தது. எல்லாம் ஒழுங்கு கெட்டு கிடந்தது, எல்லாம் இருள் நிறைந்தது. ஒருத்தரை பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருள் இருந்தது இந்த பூமியில். இந்த 3 காரியங்கள் இருந்தது. அது மாத்திரமல்ல, மனிதனை தவிர மற்ற எல்லாவற்றையும் தேவன் எவ்வாறு உண்டாக்கினார் என்றால், எல்லாம் கவனிங்க, மனிதனை தவிர மற்ற எல்லாவற்றையும் தேவன் எவ்வாறு உண்டாக்கினார் என்று சொன்னால், சொல்லியே உண்டாக்கினார். உண்டாக கடவது என்றார், உண்டானது. உண்டாக கடவது என்றார். புல் பூண்டு விருட்சங்கள் உண்டாக கடவது, பறவைகள் பிறப்பிக்க கடவது, மிருக ஜீவன்கள் உண்டாக கடவது, சூரியன் சந்திரன் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். சொன்னபடியே ஆயிற்று. அப்ப மனிதனை தவிர மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி உண்டாக்கினார்னா சொல்லியே உண்டாக்கினார். எதற்கு புரிகிறது? அது மாத்திரமல்ல, அதாவது சொல்லியே உண்டாக்குவதற்கு முன்பதாக, இதை தாளமா கவனிக்கணும், சொல்லி உண்டாக்குவதற்கு முன்பதாக அங்கே ஒரு காரியம் நடந்து கொண்டிருந்தது. அது என்ன? மறுபடியும் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை, எல்லாரும் கவனியுங்கள்.
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருந்தது தேவ ஆவியானவர், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். சொல்லி சொல்லி உண்டாக்குறதுக்கு முன்னதாக என்ன நடந்துச்சு? பேசி பேசி உண்டாக்குகிறதுக்கு முன்பதாக என்ன நடந்துச்சுன்னா, தேவ ஆவியானவர் இந்த பூமியின் மேலே, இந்த ஜலத்தின் மேலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் பல வருஷங்களாக, பல மாதங்களாக, பல வாரங்களாக, பல நாட்களாக இந்த பூமியின் மேலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். கவனியுங்கள், ஒரு கோழி எவ்வாறு அடைகாத்து கொண்டிருக்குமோ அதை போல பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியின் மேலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். கோழி 21 நாட்கள் அது அடைகாத்து கொண்டிருக்கும். 21வது நாள் இரவிலே அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். அந்த தாய் கோழி என்ன பண்ணுகுது? அந்த முட்டையை கொத்தி என்ன செய்யுது? உடைத்து அங்கே இருக்கக்கூடிய குஞ்சுகளை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வெளியே கொண்டு வருகிறது. அற்புதமாய் வெளியே கொண்டு வருகிறது. இதை நான் கண்கூடாய் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா முட்டையை அடுக்கி வைக்கிறது நான் தான், அது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது நான் எங்கள் வீட்டில் சின்ன பையனாக இருக்கும்போது. இப்போ இல்லை, சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுப்பாரு. நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவேன். 1 2 3, இன்னைக்கு 10வது நாள், 15வது நாள், 20வது நாள் சொல்லிடுவார். டே இன்னைக்கு 21 நாள்றான்னுவார். 21வது நைட்டு தூங்குறதே கிடையாது. ஏன்னா சத்தம் கேட்கும் காதில். கரெக்டாக 21வது நாள் நைட்டில் டக் 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 டக்னு கோத்து பாருங்க, காத்துக்கிட்டே இருக்கிறது. போர்வை லேசாக நீக்கிட்டு போய் பக்கத்தில் என்ன செஞ்சுக்கிறது? உக்காந்து இருட்டுக்குள்ளே பார்க்கறது. கோழி குஞ்சு சவுண்டு கேட்கும் பாருங்க. என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அழகான குஞ்சுகள் 21 நாள் அடைகாத்ததனுடைய ரிசல்ட்டு. 21 நாள் அந்த முட்டையின் மேலே அந்த கோழி அசைவாடியதனுடைய ரிசல்ட், அடைகாத்ததனுடைய ரிசல்ட் பாருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அடைகாத்து கொண்டிருந்தார். மூல பாஷையில் அப்படித்தான் வருகிறது என்று சொல்லுகிறார்கள் சில வேத வல்லுநர்கள். அடைகாத்து கொண்டிருந்தார், அசைவாடி கொண்டு இருந்தார் என்று. ஆகவே அடைகாப்பதும் முக்கியம்தான், வாயை வச்சு கொத்துறதும் முக்கியம்தான். ரெண்டுமே. அடைகாத்தால் மாத்திரம் போதாது, கொத்தவும் செய்யணும். கொத்தினால் மாத்திரம் போதாது, அடைகாக்க வேண்டும். நான் கொத்த போறேன்னு சொல்லி 10வது நாளே கொத்துனா அங்கே முட்டை தான் நெஞ்சு பழக்கணும். வெளியில் கோட்டம் இருக்கிறீங்களா? அடைகாக்கிறது முக்கியம், கொத்துறதும் முக்கியம், அடைகாப்பது முக்கியம், வாயை திறந்து பேசுறது முக்கியம். இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தேன். அடைகாக்கிறது முக்கியம், வாயை திறந்து பேசுறதும் முக்கியம். எனவே அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எதற்காக ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால், இதைத்தான் தேவனுடைய பிள்ளைகள் சத்திய வேதத்திலிருந்து ஆழமாய் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எதற்காக ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார்? இருளை மாற்றி வெளிச்சத்தை உண்டாக்குவதற்காக, ஒழுங்கினத்தை மாற்றி ஒழுங்கை உண்டாக்குவதற்காக, வெறுமையை மாற்றி நிறைவை உண்டாக்குவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் பல மாதங்களாக, பல வருஷங்களாக இந்த பூமியின் மேலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டு இருந்தார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்ததை தொடர்ந்து தேவன் என்ன பண்ணினார் என்று சொன்னால், அவர் அங்கே பேசினார். ஆமென். இருளை பார்த்து பேசினார், ஒழுங்கினத்தை பார்த்து பேசினார், வெறுமையை பார்த்து பேசினார். அவர் பேசின மாத்திரத்திலே வெளிச்சம் உண்டானது, ஒழுங்கு உண்டானது, நிறைவு உண்டானது. வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். வெளிச்சம் உண்டானது. சமுத்திரம் எல்லாம் ஓரிடத்திலே வந்து சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று சொன்னார். எல்லாம் ஓரிடத்துல சேர்ந்துச்சு, வெட்டாந்தரை உண்டானுச்சு, எல்லாம் ஒழுங்கானது. ஆமென். சூரியன் சந்திரன்
உண்டாக கடவது. புல் பூண்டு விருட்சங்கள் உண்டாக கடவது, முளைப்பிக்க கடவது. பறவைகளை சமுத்திரமானது திரளாய் பிறப்பிக்க கடவது. ஆமென். மிருக ஜீவன்களை பூமியானது பிறப்பிக்க கடவது. சொன்னாரு, சொன்னபடியே ஆனது. ஆகவே அசைவாடுவதும் முக்கியம், பேசுவதும் முக்கியம். ஏதாவது சொல்லுவோமா? அசைவாடுவதும் முக்கியம், பேசுவதும் முக்கியம். அசைவாடுவதும் முக்கியம், பேசுவதும் முக்கியம். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்க வாழ்க்கையிலே அசைவாடும் பொழுது, ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் பொழுது, உங்களுடைய குடும்பங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? கட்டி எழுப்பப்பட ஆரம்பிக்கிறது. உடைந்து கிடக்கிற குடும்பங்கள், நொறுங்கி கிடக்கிற குடும்பங்கள், சிதறி போய் கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அங்கே ஓடி திரியக்கூடாது. அங்க ஓடுறேன், இங்க ஓடுறேன், அங்க ஜெப கூட்டமா, இங்க ஜெப கூட்டமா, அங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்களா, இங்க அவர் அப்படி சொல்ற, எங்க இப்படி ஓடிக்கிட்டே திரியக்கூடாது. ஓடிக்கிட்டே திரிஞ்சீங்கன்னா வாழ்க்கை முழுதும் ஓடலாம். ரூமை பூட்டிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும். மணிக்கணக்கில் தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, உடைய அசைவாடுதலுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அந்த முட்டைகள் அந்த கோழி அடகாப்பதற்கு என்ன செய்யப்படுகிறது? ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த முட்டை அங்கேயே இருக்குது. முட்டையை ஒரு நாளைக்கு அங்கே மாற்றி வைக்கிறது, ஒரு நாளைக்கு முட்டையை தூக்கி இங்கே மாற்றி வைக்கிறது. கூ முட்டையாக போயிடும். என்ன முட்டை? புரியுதுல? என்ன முட்டை? சில முட்டை கூ முட்டையே ஆயிரும். எங்கள் அம்மா உடச்சி ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு குடும்பம் கேட்பேன், டேய் ஆம்பளை பையெல்லாம் சாப்பிடக்கூடாது, கூடாது. ஆம்பளை பையெல்லாம் சாப்பிடக்கூடாது. முட்டை ஒரு நாளைக்கு இங்கே வைக்கிறது, அங்கே வைக்கிறது, இங்கே வைக்கிறது. முட்டை என்ன ஆயிரும்? முட்டை ஒரே நிலையிலே வைக்கப்பட வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது. ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு, ஆவியானவருடைய மூவிங்க்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே ஒரு நாளைக்கு, அங்கே ஒரு நாளைக்கு, அங்கே ஒரு நாளைக்கு, இங்கே ஒரு நாளைக்கு ஓடிக்கிட்டே தெரிஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே மணிக்கணக்கில் என்ன செய்ய வேண்டும்? அமர்ந்திருக்க வேண்டும். வேதத்தை மணிக்கணக்கில் வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்நிய பாஷையில் நிறைந்து மணிக்கணக்கில் பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி போகும் பொழுதுதான் ஆவியானவர் அசைவாடுதலினாலே அங்கே அற்புதமான காரியங்கள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கிறது, சபையில் நடக்க ஆரம்பிக்கிறது, ஊழியத்தில் நடக்க ஆரம்பிக்கிறது, பிசினஸில் நடக்க ஆரம்பிக்கிறது, வியாபாரத்தில் நடக்க ஆரம்பிக்கிறது. பார்த்தா வனாந்தரமாக கிடந்த வாழ்க்கை செழிக்க ஆரம்பிச்சிருச்சு. வனாந்தரமான வாழ்க்கை செழிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணுமில்லாம கிடந்த குடும்பம், கடனுக்குள்ள கிடந்த குடும்பம், வியாதியா கிடந்த குடும்பம், நொறுக்கி போய் கிடந்த குடும்பம் இப்ப அற்புதமான குடும்பமா மாறிடுச்சு. எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த நிமித்தமாக வந்த ரிசல்ட், விளைவு. ஆமென். ஆகவே அசைவாடுதல் முக்கியம், வாயை திறந்து பேசுறதும் அப்படின்னு சொல்லுவோமா? அசைவாடுறது முக்கியம், வாயை திறந்து பேசுறது முக்கியம். ஆமென். சில ஆட்கள் பாருங்க, விசுவாச அறிக்கை பண்றேன்னு சொல்லி விசுவாச அறிக்கை மட்டும் பண்ணுவாங்க, ஆவியானவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? இடம் கொடுக்கவே மாட்டாங்க. 10 முறை சொன்னேன், ஒன்றும் நடக்கல. தேவ சமூகத்தில் அமர்ந்து அல்ல அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபித்து ஆவியானவருக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆவியானவருக்கு வாழ்க்கையை பாருங்க சமர்ப்பித்து, ஆவியானவரே என் வாழ்க்கையை அசைவாடுங்க, ஆவியானவரே என் பிள்ளை வாழ்க்கையில அசைவாடுங்க, எங்க சபையில அசைவாடுங்க, ஆவியானவரே கிரீசிங்க, ஆவியானவரே உடைய வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று மணிக்கணக்கில் ஆவியானவரோடு உறவாடும் பொழுது, ஐக்கியம் கொள்ளும் பொழுது, பேசும் பொழுது ஆவியானவர் அற்புதமான சில காரியங்களை அங்கே சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார், அங்கே படைக்க ஆரம்பிக்கிறார், அங்கே உண்டாக்க ஆரம்பிக்கிறார். அற்புதமான கோழி குஞ்சுகள் அந்த 21வது நாளில் வரும் பொழுது வருகிறதை போல அற்புதமான சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். வர வேண்டிய பணங்கள் வந்து சேர ஆரம்பிக்கும், சரீரத்திலே சுகம் உண்டாகும், குடும்பங்கள் ஒன்று சேரும், வாழ்வடைய ஆரம்பிக்கும். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வெளியில போய் சலன்னு பேசுறது கிடையவே. ரூமை பூட்டணும், கதவை அடைக்கணும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், காத்திருக்க
வேண்டும். ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையிலே அசைவாடுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில அசைவாடும் பொழுது பாருங்க, குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது, தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிக்கிறது, பிசினஸ்கள் தலை துவங்க ஆரம்பிக்கிறது, வியாபாரத்திலே வெற்றி உண்டாக ஆரம்பிக்கிறது, பெருக்கம் உண்டாக ஆரம்பிக்கிறது, இருளான வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. வியாதிகள் நீங்கி சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனங்கள் மாறி அங்கே பலன் உண்டாக ஆரம்பிக்கிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல உயரே செய்வார்கள், எழும்புவார்கள். நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு மேலே உயர்வோம். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள் வெற்றியின் ரகசியத்தை. எந்த அளவுக்கு காத்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு வேத வசனத்தை அதிகமாய் வாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதிகமாய் பிரசங்க செய்திகளை போட்டு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்வு, அந்த அளவுக்கு வெற்றி, அந்த அளவுக்கு வாழ்வு. பிசாசுடைய ஒரு சதி என்னன்னா, பிசாசுடைய ஒரு சதி என்னன்னா உங்களை அங்கே இங்கேயும் ஓட விட்டுருவான். எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? பிசாசுடைய ஒரு சதி என்ன தெரியுமா? அந்த ஜப கூட்டத்துக்கு ஓடு, இந்த ஜப கூட்டத்துக்கு ஓடு, அங்கே ஓடு, இங்கே ஓடுன்னு சொல்லி உங்களை ஓட விட்டு வாழ்க்கையை பாதி முடிச்சிடுவான். அவனுக்கு தெரியும், இவனை ஓட விட்டுட்டா இவன் வாழ்க்கை ஃபினிஷ் ஆயிரும். இவனை தேவ சமூகத்தில் மட்டும் உட்கார விட்டுறக்கூடாது. அதிகமாக வேதத்தை வாசிக்க, பிரசங்க செய்திகளை கேட்க, அந்நிய பாசையிலிருந்து ஜெபிப்பதற்கு உன்னை விட்டுறவே கூடாது. விட்டோம் அவனுக்கு தெரியுது விவரம். அநேக ஊழியக்காரர்களுக்கு இந்த விவரங்கள் தெரியல, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு தெரியல. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே ஓடணும், இங்கே ஓடணும். அங்கே ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, இங்கே தீர்க்கதரிசியோட ஒரு அக்கா வந்திருக்கா, போய் தலையை கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏதோ ஒரு 3 ரூபா காணிக்கை கொடுத்துட்டு வேலை முடிஞ்சு. இப்படி ஷார்ட்கட்டில் என்ன செய்ய முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க தொடர்ச்சி கட்டிக்கிட்டு ஒண்ணுமெல்லாம் உட்காந்துருக்காங்க. காரணம் என்ன என்பதை உங்களுக்கு சத்தியவேதத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள். 20 வருஷம் சபைக்கு போனாங்க, ஒண்ணுமெல்லாம் உட்காந்துருக்காங்க. காரணத்தை கவனிங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க சபைக்கு போனாங்க, இல்லைன்னு சொல்லலை. மற்ற 6.75 நாள் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது. தேவ சமூகத்தில் உட்கார்றதே கிடையாது. ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. இந்த கோழியுடைய அடைகாத்தலுக்கு முட்டை என்ன செய்யணும், போய் கீழே வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஆகவே ஆவியானவர் அசைவாடும் பொழுது தரித்திரங்கள் மாற ஆரம்பிக்கிறது, ஏழ்மைத்தனங்கள் ஒளிய ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது. எளிமையாய் வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கும். சில ஆட்கள் பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? என்னடா கழுத பொழப்பு. மதுரை பக்கத்தில் சொல்லுவாங்க பாருங்க, என்ன கழுத கழுத பொழப்பு, நாய் பொழப்புன்னுவாங்க. ஏன் அப்படின்னா ஆவியானவருக்கு என்ன செய்ய கிடையாது. அன்பின் ஆவியானவருக்கு, செழிப்பின் ஆவியானவருக்கு, சிருஷ்டிப்பின் ஆவியானவருக்கு, வானங்களை அலங்கரிக்கிற ஆவியானவருக்கு, வானங்களை டெக்கரேஷன் பண்ணுகிற ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறது கிடையவே கிடையாது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக ஆவியானவருக்கு அர்ப்பணியுங்கள். தேவ சமூகத்திலே காத்திருங்கள். வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். எல்லா காரணங்களை வைத்து சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய தொழிலே, என்னுடைய வியாபாரத்திலே, எங்கள் திருச்சபையிலே அசைவாடும் ஆவியானவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்யும். வெறுமையான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாய் மாறுவதாக, இருளான வாழ்க்கை வெளிச்சமுள்ள வாழ்க்கையாய் மாறுவதாக, ஒழுங்கீனமான வாழ்க்கை ஒழுங்குள்ள வாழ்க்கையாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. தென்கொரியா தேசத்திலே ஒரு குடும்பம் இருந்தாங்களாம் பாருங்க. அவங்க சபைக்கு ஒரு குடும்பம் வந்தாங்களா. சாதாரண ஒரு குடும்பமாக பாருங்க, ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பமா, சாப்பாட்டுக்கு அன்றாடம் கஷ்டப்படுற ஒரு குடும்பமாக பாருங்க. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து தசம வாங்கலாம் கொடுத்து அப்படி வர ஆரம்பித்தாங்களாம் பாருங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த லெதர் சம்மந்தப்பட்ட வேலைகளும் தெரியுமா பாருங்க. இந்த தோல் சம்மந்தப்பட்ட தோலில்
பேக் தயாரிக்கிறது, செப்பல் தயாரிக்கிறது, அந்த தோல் சம்மந்தப்பட்ட அந்த மெட்டீரியல்ஸ்லாம் பொருட்கள்லாம் தயாரிக்கிறது தான் தெரியுமா அவங்களுக்கு. ஆகவே அது ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சாங்களாம். ஊழியக்காரரை கூப்பிட்டு நல்லா அதிகமாக ஆவியானவருக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமா, அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பமா பாருங்க. அதனால ஆவியானவர் இவங்களுக்கு இரவு நேரத்தில் சொப்பனத்தில் நல்ல அருமையான ஐடியாலாம் கொடுப்பாராம் பாருங்க. ஒரு நாள் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாராம். ஒரு பேக்கை எப்படி தயாரிக்கணும், பெண்கள்லாம் கொண்டு போகக்கூடிய அந்த பேக்கை எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி அந்த மாடலெல்லாம் சொல்லி கொடுத்தாராம். எப்படி அளவு இருக்கணும், எவ்வளோ சைஸ் இருக்கணும், அதில் என்னென்ன மாடல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் ஆவியானவர் அவ்வளோ கரெக்டாக பாருங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தாராம் பாருங்க. உடனே இந்த குடும்பத்தார்கள் எழும்பி அந்த படத்தை நல்லா வரைஞ்சி வச்சுருவாங்களாம். வரைஞ்சி வச்சு அதை தயாரிப்பாங்களாம் பாருங்க. தயாரித்தா லட்சக்கணக்கில் பேக்கை தயாரித்து விற்பாங்களாம் பாருங்க. எல்லாம் விற்று முடிஞ்சிருமா பாருங்க. புது பேக் வந்துருக்குது, புது மாடல் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க, எல்லாம் வாங்கிட்டு போனால் லட்சக்கணக்கில் விற்க ஆரம்பிச்சிருமா பாருங்க. நல்ல வருமானம், நல்ல வருமானம். கொஞ்ச நாள் கழிச்சு இதே பேக்கை இன்னொருத்தன் காப்பி அடித்து அவன் தயாரிக்க ஆரம்பிச்சிருவானான். அவனும் தச்சு விற்க ஆரம்பிச்சிருவானான். அன்னைக்கு இரவில் கத்தர் இன்னொரு பேக்கை மாடல் காமிப்பாரான். உண்மைங்க, அன்னைக்கு இரவில் கத்தர் சொப்பனத்தில் இன்னொரு பேக்கை மாடலை காமிப்பாரான் பாருங்க. அதை எடுத்து வரைஞ்சி வச்சு அதை விற்பாங்களாம் பாருங்க. இப்போ ஏற்கனவே வந்த பேக்கு ஓல்டு மாடல், இது நியூ மாடல் வந்துருச்சு. இதை மக்கள் பாருங்க லட்சக்கணக்கில் வாங்கிட்டு போவாங்களாம் பாருங்க. அந்த இதில் அதிகமான லாபம். இந்த பேக்கையும் மற்ற ஆட்கள், மற்ற கம்பெனிக்காரன் காப்பி அடித்து அவன் தயாரிக்க ஆரம்பிப்பான் பாருங்க. அன்னைக்கு இரவில் அதே மாதிரி வேற பேக் மாடலை கத்தர் காமிப்பாரான். இப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நபர்கள் பெரிய கோடீஸ்வரனாக மாறிட்டாங்க. அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, இப்போ நான் வெளிநாடுகளுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். அப்படி பிரசங்கம் பண்ண போகும்போது நான் எந்த ஹோட்டலில் தங்குறேன், எந்த ஃப்ளைட்டில் நான் போகிறேன், எல்லாத்துக்கும் ₹1 கூட இல்லாமல் எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சர்ச்சுக்கு வந்தவங்க இன்றைக்கி எப்படி ஆகிட்டாங்க? எவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் தங்குங்க, நாங்கள் பணம் பே பண்ணுறோம். நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் போகணுமோ ஃப்ளைட்டை புக் பண்ணுங்க, நாங்கள் என்ன செஞ்சிடறோம். எல்லாத்துக்கும் ஊழியத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம். இதெல்லாம் செய்கிறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஆகையால்தான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன் ஆவியானவருக்கு அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது வனாந்தர வாழ்க்கைகள் செழிக்க ஆரம்பிக்கும், தரித்திர வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனையான வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். அந்த தாய் கோழி அந்த முட்டையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அடை காத்து கொண்டிருக்கிறது. 21வது நாள் இரவில் அற்புதமான குஞ்சுகள் எடுத்து பார்த்தா அழகா இருக்குது, ஆசையா இருக்குது. குஞ்சுகளை தூக்குறதுக்கு பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க. இது ஒரு நாள்ல வந்துடல, 21 நாட்கள். 21 நாட்கள். உன் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணுமா? மணிக்கணக்கில் தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்நிய பாஷையில் நிறைந்து என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆவியானவருடைய உதவியோடு இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். பிரசங்க செய்தியிலே அதிகமாய் போட்டு என்ன செய்யணும்? நீங்கள் வாசிக்க காதில் போட்டு என்ன செய்யணும்? கேட்டு அதை எழுத வேண்டும். அங்கே உட்காருது, இங்கே உட்காருது, அங்கே உட்காருது, இங்கே உட்காருது. இதுக்கெல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடையவே கிடையாது. எத்தனை ராமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் குடும்பம் தலைக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் செழிப்பின் ஆவியானவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 65:9-10. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு
தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. இங்கே ஒரு நதியை குறித்து நான் வாசிக்கிறோம். தேவ நதி, பரிசுத்த ஆவியானவர் நதி. என்ன நதி? தேவ நதி. எல்லாம் சொல்லுங்க, தேவ நதி, பரிசுத்த ஆவியானவரின் நதி. அந்த நதியை குறித்து போன வாரத்தில் நான் சொன்னேன் இல்லையா? முடிக்கும் போது சொன்னேன் இல்லையா? நதி செய்கிற 2 முக்கியமான காரியங்கள். நதி செய்கிற முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆற்றுல தண்ணி திறந்து விடுறாங்க இல்லையா? டேம் ஃபுல்லாக ஆயிடுச்சு, திறந்து விடுறாங்க. திறந்து விடும் பொழுது தண்ணி ஃபோர்ஸ் அடிக்குது. அப்படி ஃபோர்ஸ் அடிக்கும் போது நதி செய்கிற 2 முக்கியமான காரியங்கள் என்னன்னா, ஒன்று, ஏற்கனவே அந்த நதி ஓரத்தில் இருக்கிற அந்த நதி முழு கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா குப்பை, அழுக்கு, டஸ்ட் எல்லாத்தையும் அடித்து இழுத்து கொண்டு போய் எங்கே போட்டுருது? ராமேஸ்வரம் கடலில் கொண்டு போய் செஞ்சிருது, அங்கே போட்டுருது. இது ஒன்று செய்யுது. ஆமாம். 2வது என்ன செய்யுதுன்னா, இந்த நதி எதை எடுத்துட்டு வந்துச்சோ அதை அங்கே வச்சுட்டு போயிடுது. எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்குதோ அங்கெல்லாம் எதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு போகணுமோ எல்லாத்தையும் நதி என்ன செஞ்சிருது? பிடுங்கிட்டு போயிடுது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற நதி பிடுங்கி வெளியில எரிஞ்சிடும். தேவ சித்தம் என்கிற அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில் வச்சுட்டு போயிடும். ஆமென். செழிப்பு அங்க வச்சிரும், ஐஸ்வர்யத்தை அங்க வச்சிரும். அதனாலதான் எதுக்கு அதிகமாக இடம் கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். ஆவியானவரே, உம்முடைய தேவ நதி என் வாழ்க்கையில் என்ன செய்யிட்டு பாய்ந்து ஓடட்டும். நான் சொல்றேன், பரிசுத்தமாய் வாழ்வது எளிமை. பரிசுத்தமா வாழ்றதா பாருங்க சிக்கல் ரொம்ப. அது தேனியில, அள்ளி நகரத்துல என்ன சிரிக்கிறீங்க எல்லாரும்? எளிமை. எளிமை எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அதிகமாய் அந்நிய பாஷையில் இருந்து ஜெபிக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்கு ஆவியானவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஆகவே தேவ நதி உங்க வாழ்க்கையில பாய்ந்து ஓடும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற வேண்டாத காரியம் எல்லாம் என்ன செஞ்சு வெளியில எல்லாம் ஓடிடும், அசுத்தங்கள் எல்லாம் ஓடிடும். இப்ப வாழ்க்கையை பார்த்தா பச்சை பசேர்னு செழிப்பா இருக்கு. பார்க்கறதுக்கெல்லாம் அடேங்கப்பா எப்படி இருந்த வாழ்க்கை. அதனால தான் சொல்றேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது என்ன செய்யுங்க, அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபியுங்கள். ரூமை போட்டுங்க, நேரத்தை ஒதுக்குங்க. உடம்பு வலிக்குதே, டயர்டா இருக்குதே அப்படி என்ன செய்யாதீங்க, படுக்கைக்கு போயிடாதீங்க. உட்காந்து அந்நிய பாஷை நேரம் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, படுக்கைக்கு போங்க. ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். எப்படி செழிப்பாக்குகிறீர்? மிகவும். இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. மிகவும். தேவ நதியினால். எல்லாம் சொல்லுங்க, தேவ நதியினால். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி நீர் அதை திருத்தி என்ன செய்து, என்ன செய்யறாரு? ஆண்டவர் திருத்துறாராம். எப்படி திருத்துறாரு? தேவ நதி உங்க வாழ்க்கையில ஓட விட்டு. தேவ நதிய, அதனால தேவ நதி உங்க வாழ்க்கையில ஓடுறதுக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுத்தீங்கன்னா நீங்களே திருந்திடுவீங்க. பாஸ்டர் திருந்த முடியலையே பாஸ்டர், அந்த மூக்கு பொடியை விட முடியலையே பாஸ்டர். எதை விட முடியல? அந்த சொக்கலால் பீடி, அந்த சிப்பி பீடி, அந்த சிகரெட்டு, அந்த வெத்தலை பாக்கு என்ன செய்ய முடியல? விட முடியலையே பாஸ்டர். திருந்தன்னு நினைக்கிறேன், திருந்த முடியல பாஸ்டர். உங்களை திருத்துறதுக்கு பரலோகத்தின் தேவன் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா தேவ நதி. தேவ நதி உங்க இருதயத்திலிருந்து பாய்ந்து ஓடுவதற்கு இடம் கொடுங்கள். ஆமென். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். அசைவாடுக்கு இடம் கொடுக்கணும். ஆமென். குஞ்சுகள் வெளியே வருவதற்கு அந்த முட்டை என்ன செய்யணும், நாங்கள் பத்திரமா உள்ள வைக்கணும். வச்ச அற்புதமான குஞ்சுகள் என்ன செய்யும், வெளியில வரும். ஆமென். கர்த்தர் அதை என்ன செய்கிறாராம்? திருத்துகிறாராம். அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார். எதை விளைவிக்கிறாரு? இப்ப எல்லாம் திருந்திருச்சு, எல்லாம் சரியாயிருச்சு. இப்ப வாழ்க்கையில பார்த்தா என்ன முளைக்குது? தானியங்கள் முளைக்குது.
ஆசீர்வாதங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. அடுத்து வாசிக்கிறேன் கவனிங்க. அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைச்சாலுகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் பேசுறாருங்க. ஏதோ நம்ம ஊர்ல நெல் இருக்கு பாருங்க, அதை குறித்து பேசல. நெல் சோளம் விளையிறத பத்திலாம் ஆண்டவர் இங்க பேசல. உங்க வாழ்க்கை செழிப்பாகிறது குறித்து இங்க பேசுறாரு. அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? இப்படி ஆசீர்வதிக்கிறாரு. நதியை ஓட விட்டு, இந்த நதி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது நீங்கள் செழிப்படைவீர்கள். உங்கள் வாழ்க்கை செழிப்படைய ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லா காரணங்களை பற்றி சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய ஆளுகைக்கு நான் இடம் கொடுக்கிறேன். தூய ஆவியானவரே, உங்களுடைய ஆளுகைக்கு நான் இடம் கொடுக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே அசைவாடும் உம்முடைய நதி என் வாழ்க்கையிலே பாய்ந்து ஓடுவதாக. என்னை நீர் திருத்தி என்னை செழிப்பாக்குகிறீர். என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நான் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இந்த இடத்துல இருந்து நாம் தொடர்ந்து ஆரம்பிப்போம். இதே வசனத்திலிருந்து அடுத்த வாரத்தில்